ஒரு காலத்துல இந்தியா ராணுவ டெக்னாலஜி கேட்டப்போ அதெல்லாம் தர முடியாதுன்னு சொன்ன இதே மேற்கு நாடுகள் இப்போ இந்தியாவோட கதவை தட்டுறாங்க. எப்படி இந்த நிலைமை தலைகீழா மாறுச்சு? வாங்க இன்னைக்கு இத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். இந்தியா இப்போ தன்னோட மிக பிரம்மாண்டமான ஒரு கனவு திட்டத்துல இறங்கியிருக்கு. அதுதான் ஏஎம்சிஏ, அதாவது அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட். இது சாதாரண ஃபைட்டர் ஜெட் கிடையாதுங்க. எதிரியோட ரேடார்லயும் சிக்காத ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர், ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் 5th ஜெனரேஷன் டெக்னாலஜியோட அடையாளம். ஆனா இவ்ளோ அட்வான்ஸ்டான ஒரு சூப்பர் ஜெட்டுக்கு அதோட உயிர் நாடி, அதோட இதயம்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அதுதாங்க ஒரு பவர்ஃபுல்லான என்ஜின். அந்த என்ஜின் சரியா அமையணும்னா இந்த ஏஎம்சிஏ திட்டமே வெறும் காகிதத்துல இருக்கிற கனவா போயிடும். அப்போ அந்த இன்ஜினை உருவாக்குறதுக்கு இந்தியா யார நம்ப போகுது? இது வெறும் ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ற விஷயம் இல்ல, இது ஒரு டெக்னாலஜி வார். ஒரு பெரிய ஆட்டமே நடக்க போகுது. சரி, அப்போ இந்த போட்டியில இருக்கிற பெரிய தலைங்க யாரு? 3 நாடுகள்: இங்கிலாந்து, பிரான்ஸ், அமெரிக்கா. இந்த 3 நாட்டுல இருந்தும் 3 பெரிய ஜாம்பவான்கள் களத்துல குதிச்சிருக்காங்க. ஒன்னு இங்கிலாந்தோட ஃபேமஸான ரோல்ஸ் ராய்ஸ், 2வது பிரான்ஸோட ரஃபேல் ஜெட் இன்ஜின்களை உருவாக்குற சஃப்ரான், 3வது அமெரிக்காவோட ஜிஇ, அதாவது ஜெனரல் எலக்ட்ரிக். இந்த 3 நிறுவனங்களுக்கு நடுவுல தான் இப்போ கடுமையான போட்டி. ஓகே, இப்போ இந்த ஒவ்வொரு கம்பெனியும் இந்தியாக்கு என்ன ஆஃபர் பண்றாங்கன்னு ஒப்பிட்டு பார்க்கலாம். இதுல சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு, அதை கவனமா பார்க்கணும். இந்த டேபிள பாருங்க. முதல்ல இருக்கிறது த்ரஸ்ட். சிம்பிளா சொன்னா இன்ஜினோட பவர். ஏஎம்சிக்கு 12 கிலோநியூட்டன் தேவை. ரோல்ஸ் ராய்ஸ் அதை ஆரம்பத்துல இருந்தே தரேன்னு சொல்றாங்க. அடுத்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், அதாவது தொழில்நுட்பத்தை நமக்கு கொடுக்கறது. இங்கதான் மேட்டர் இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. 3 பேருமே டெக்னாலஜி தரேன்னு தான் சொல்றாங்க. ஆனா அந்த கடைசி காலம பாருங்க, அறிவுசார் சொத்துரிமை, அதாவது ஐபி ரைட்ஸ். இங்கதாங்க உண்மையான ட்விஸ்டே இருக்கு. இந்த 100% இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இதுதான் இந்த டீலோட கேம் சேஞ்சர். ரோல்ஸ் ராய்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இன்ஜினோட முழு அறிவுசார் சொத்துரிமையையும், அதாவது அதோட டிசைன், டெக்னாலஜி எல்லாத்தோட முழு ஓனர்ஷிப்பையும் இந்தியாவுக்கே தந்துடுறோம்னு சொல்றாங்க. அப்போ இதோட அர்த்தம் என்ன? இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, சாஃப்ரான் ஆஃபர் படி இந்தியா அந்த இன்ஜினை தயாரிக்கலாம், அவ்வளவுதான். ஆனா ரோல்ஸ் ராய்ஸ் ஆஃபர் படி இந்தியா அந்த இன்ஜினுக்கு முழு ஓனர் ஆயிடும். நாமளே அதை தயாரிக்கலாம், நம்ம தேவைக்கேத்த மாதிரி மாத்திக்கலாம், ஏன் மத்த நாடுகளுக்கு நாமளே விற்கவும் செய்யலாம். இதுதான் உண்மையான ஆத்ம நிர்பார் பாரத்கான வழி, இல்லையா? அவங்களே சொல்றாங்க பாருங்க, நாங்க வெறும் இன்ஜினை வைக்க வரல, இந்தியா கூட ஒரு ஆழமான, ஒரு நீண்ட கால பார்ட்னர்ஷிப்பை உருவாக்க வந்திருக்கோன்னு. சோ அவங்க நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. அவங்களோட விஷன் இன்னும் பெருசு. அவங்களுக்கு இங்கிலாந்து முதல் ஹோம் மார்க்கெட், ஜெர்மனி 2வது. இப்போ இந்தியாவை அவங்களோட 3வது ஹோம் மார்க்கெட்டா, அதாவது அவங்களோட சொந்த தொழில் மையமா மாத்தணும்னு நினைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய விஷயம்னு. ஆஃபர்ஸ் எல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா வெறும் வாக்குறுதிகளை மட்டும் நம்ப முடியுமா? இவங்களோட பழைய ட்ராக் ரெக்கார்ட் என்ன சொல்லுது? வாங்க அதை கொஞ்சம் அலசி பார்ப்போம். முதல்ல பிரான்ஸ். வாக்குறுதிக்கும் செயலுக்கும் நடுவுல பெரிய இடைவெளி இருக்குன்னு அவங்களோட வரலாறு காட்டுது. நம்மளோட காவேரி இன்ஜின் திட்டம், அதுக்கு உதவுறேன்னு சொல்லி சொல்லி பல தடவை பின்வாங்கிட்டாங்க. சரி, அதை விடுங்க. நம்ம ரஃபேல் டீல் எடுத்துக்கிட்டாலும் அதுல சொன்ன டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் இன்னும் முழுசா நடக்கலன்னு நம்ம சிஏஜி ரிப்போர்ட்டே சொல்லுது. அது மட்டும் இல்ல, ஒரு பிரெஞ்சு கம்பெனியே என்ன சொல்லுச்சுன்னா, இந்தியாவுக்கு டெக்னாலஜி கொடுத்தா நமக்கே நாம ஒரு போட்டியாளரை உருமாக்கிக்கிற மாதிரின்னு வெளிப்படையா விமர்சிச்சது. சோ இந்தியா வளர்றது அவங்களுக்கு ஒருவித தயக்கத்தை ஏற்படுத்துதோங்கிற சந்தேகம் வருது இல்லையா? சரி, பிரான்ஸ் அப்படின்னா அமெரிக்கா எப்படி? அவங்க கதையிலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. F414 இன்ஜின் டீல் நல்லபடியா கையெழுத்தாச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் சிக்கலே ஆரம்பிச்சது. என்ன ஆச்சுன்னா, ஒப்பந்தத்துல ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் டேர்ம்ஸ மாத்த ஆரம்பிச்சாங்க. சொன்ன மாதிரி 80% டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா நீங்க இன்னும் அதிகமா காசு கொடுக்கணும்னு சொன்னாங்க. டீல் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி பண்றது அவங்களோட நம்பகத்தன்மை மேல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏதோ ஒரு இன்ஜினை வாங்குற விஷயம் மட்டும் இல்ல. இது இந்தியாவோட அடுத்த பல 10 ஆண்டுகால பாதுகாப்பு, டெக்னாலஜி எதிர்காலத்தை தீர்மானிக்க போற ஒரு மெகா முடிவு. அப்போ இந்தியா எந்த விஷயங்களையெல்லாம் யோசிக்கணும்? முதல்ல, டெக்னாலஜியில முழு சுதந்திரம் வேணுமா வேண்டாமா? 2வது, கொடுத்த வாக்கு காப்பாத்துற நம்பகமான ஒரு பார்ட்னர் வேணுமா? 3வது, நம்ம உள்நாட்டுல ஒரு பெரிய உற்பத்தி தளத்தை உருவாக்குற மாதிரி ஒரு டீல் வேணுமா? இந்த கேள்விகளுக்கான பதில்தான் இந்தியா யார தேர்ந்தெடுக்க போகுதுன்னு முடிவு பண்ணும்.
கடைசியா ஒன்னு மட்டும் சொல்றேன். இந்த முடிவு ஒரு இன்ஜினை வாங்குறதோட முடிய போறதில்ல. இந்திய விமானப்படையோட அடுத்த 50 வருஷ தலையெழுத்தையே தீர்மானிக்க போற ஒரு பார்ட்னர்ஷிப்பை தேர்ந்தெடுக்க போறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த கூட்டாண்மை இந்தியாவுக்கு சிறந்தது? உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க.